Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இன்றைக்கு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பாக மத்திய மோடி அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறோம். இதன் நோக்கங்கள் என்ன என்றால், மத்தியில் பிஜேபி அரசு என்றைக்கு ஆட்சி பொறுப்பில் வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு சட்டத்தின் கை வைத்து, வக்ஃபு என்றது இறைவனுக்காக முஸ்லிம்கள் கொடுத்த சொத்து, அந்த வக்ஃபு சட்ட புது மசோதா வரவைத்து வக்ஃபு மசோதா ஒரு பில் பாஸ் பண்ணி அந்த மசோதா மூலமாக முஸ்லிம்களை ஒடுக்க நசுக்க நினைக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் கண்டிப்பா அந்த வக்ஃபு சட்டத்துக்கு நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் இது இறைவனோட சொத்து, இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. அதையால் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் இந்த போராட்டங்கள் தொடர் போராட்டமாக ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் என்றது ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது, சமூக அமைப்பு, சமுதாய அமைப்பு, சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு, தமிழகம் முழுவதும் குரல் கொடுக்க அமைப்பாக இந்த அமைப்பு உருவாக்கி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை மத்திய அரசை கண்டித்து முதல் கட்ட போராட்டமாக இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். எங்கள் போராட்டம் இந்த வக்ஃபு சட்டத்தை, இந்த பில்லை அவங்க திரும்ப பெறவில்லை என்றால் என்றைக்கு பெறுகிறாங்களோ அன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் தொடர் போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று, மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு புனிதமான ரமதான் மாதத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக நோன்பு வைக்க முடியவில்லை. ஹோலி என்ற பண்டிகையில் ஒரே நோக்கத்தை வச்சுட்டு நார்த் யூபி, பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலத்தில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள் ஒரு திரை போட்டு மூடிவிட்டு முஸ்லிம்கள் எங்கெங்கே போனாங்களோ மேல ஓலின்ற அந்த தண்ணி மேல ஊற்றி கேவலமாக அசிங்கமாக ஒரு இழுத்தனமாக நடத்தி கொண்டிருக்கார்கள். தொழுவு கூட நிம்மதியா நடத்த முடியலை. தொழுதா யூபியில தொழுதால் என்ன சொல்றாங்க, பாஸ்போர்டும் உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணும் என்று சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஜனநாயக நாடு, இந்த இந்திய சுதந்திரம் பெற்ற நாடு. எங்கள் பாட்டன் பூட்டன்கள் இந்தியாவுக்காக சுதந்திரம் பெற்று தியாகம் செய்தவர்கள் நாங்களாம். நாங்கள் வந்தேர்கள் கிடையாது. இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்தவர்கள். இந்த இந்திய மண்ணுக்காக நாங்கள் தியாகம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மத்திய அரசு என்றைக்கு இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவதோ அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்று வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி முடித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அக்ரம் கான், தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தோட மாநில பொதுச் செயலாளர்.